ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புத்திசாலித்தனம், இன்டெலிஜென்ஸ், பாகம் 2. அந்த தச்சு தொழிலாளி சொன்னவாறு அந்த கொள்ளையன் அவனுடைய கோட்டில் தன்னுடைய துப்பாக்கியால் பல தடவை சுட்டான். அப்புறம் பணத்தை கொடு என்று கேட்டதற்கு அந்த தச்சு தொழிலாளி தர முடியாது என்றான். திரும்பவும் சுடு என்றான். அந்த கொள்ளைக்காரனுக்கோ மகா எரிச்சல். என்னிடம் குண்டுகள் எதுவும் இல்லை, எல்லா குண்டுகளும் தீர்ந்து விட்டது, மரியாதையாக பணத்தை கொடுத்து விடு என்று கேட்டான். உடனே தச்சு தொழிலாளி என்ன செய்தான்? தன்னுடைய ரம்பத்தை, ஆசாரி இல்லையா தச்சு தொழிலாளி, தன்னுடைய ரம்பத்தை எடுத்து கொள்ளையனிடம் காண்பித்து விட்டு, இதற்காகத்தான் காத்திருந்தேன், இனி உன்னால் என்னை எதுவும் செய்ய முடியாது, பேசாமல் இங்கிருந்து ஓடிவிடு, இல்லையென்றால் இந்த ரம்பத்தால் உன் கழுத்தை அறுத்து உன்னை நான் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டினான். அவ்வளவுதான். கொள்ளைக்காரன் துண்டை காணோம் துணியை காணோம் என்று அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? புத்திசாலிகள் எந்த ஆபத்திலிருந்தும் தப்பித்து விடுவார்கள். அந்த தச்சு தொழிலாளி அவனை துப்பாக்கியால் சுடச் சொன்னதெல்லாம் அவன் துப்பாக்கியில் இருக்கின்ற குண்டுகள் தீர வேண்டும் என்று தான் சொன்னான். ஆக அந்த புத்திசாலி தச்சு தொழிலாளி சமயோசிதமாக செயல்பட்டு அந்த கொள்ளைக்காரனை விரட்டி தன்னுடைய உழைப்பில் கிடைத்த பணத்தை பத்திரமாக வீட்டிற்கு கொண்டு சென்றான். சரி, கொசுறு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. சில பேர் கொசுறு கேட்குறாங்க. அந்த கொசுரை இன்றைக்கி பார்ப்போம். வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. தனியே நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதில் தவறில்லை. கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என்று யோசிப்பதில்லை. ஒரு தீக்குச்சி விளக்கை ஏற்றியது. எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள். ஒருவன் மட்டும் கீழே எரியப்பட்ட தீக்குச்சியை வணங்கினான். ஏன் தீக்குச்சியை வணங்குகிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் சொன்னான், ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்ததல்லவா என்றான். அறிவை அள்ளித்தந்து ஒழுக்கத்தை சொல்லித்தந்து எல்லோரையும் சிறந்த புத்திசாலிகளாகவும் நல்ல எதிர்காலத்திற்கு பயன்படக்கூடியவர்களாகவும் ஆக்குவது ஆசிரியர்கள். ஆசிரியர் தினத்திற்காக இந்த கொசுரை சொன்னேன். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள். நாளை வேறொரு சந்திப்பில்